வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். வாய்ஸ் ஆஃப் buddies மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நான் தளபதி விஜய் நடிக்கிற ஜனநாயகன் படத்தின் கதையை தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சிறிய நகரம். தெருக்களில் மக்கள் தங்களுடைய வாழ்வை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அந்த நகரம் முழுக்க ஊழல், அநீதி, அரசியல் சதி. எங்க பார்த்தாலும் சாதாரண மக்களின் மூச்சை கெடுக்கிற ஒரு சூழ்நிலை. நம்ம கதாநாயகன் சாதாரண குடும்ப பையன். அவன் அப்பாவுக்கு ஓய்வு வாழ்க்கை, அம்மாவுக்கு சுகமான வாழ்க்கை, தங்கைக்கு நல்ல படிப்பு. இதுவே அவனுடைய கனவு. அவன் வேலைக்காக போராடுகிறான், அன்புக்காக காத்திருக்கிறான். ஆனா அவனுக்கு உலகம் எதிராக ஓடிக்கொண்டிருப்பது போலதான் தோன்றுகிறது. முதல் ஒரு நாள் அவனோட நெருங்கிய நண்பன் ஊழல் அதிகாரிகளிடம் சிக்கி உயிரிழகிறான், அல்லது அவனுடைய அப்பா ஒரு அரசியல்வாதியின் சதி காரணமாக அவமானப்படுகிறார். தைரியத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் முறியடிக்கிறான். காதலியின் ஆதரவு. அவனுடைய காதலி எப்போதும் அவனை உற்சாகப்படுத்துகிறாள். அரவிந்த், இந்த பாதை சுலபம் இல்லை. ஆனா நீ பின்வாங்கினா உன்னை நம்புற மக்கள் எல்லாம் உடைந்து போயிடுவாங்க. அந்த வார்த்தைகள் அவனுக்கு இன்னும் வலிமை தருகின்றன. உச்சக்கட்டம். அரசியல்வாதிகள் பெரிய சதி ஒன்றை உருவாக்குகிறார்கள். அவர்களால் அரவிந்த் வில்லனாக காட்டப்படுகிறான். மக்கள் நம்பிக்கையை இழக்கிறார்கள். அரவிந்த் தனிமையில் அழுகிறான். ஆனா அவன் முடிவு செய்கிறான், உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நான் உயிரையே தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும் பின்வாங்க மாட்டேன். அவன் தைரியத்துடன் போராடி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறான். மக்கள் மீண்டும் அவனோடு நின்று கை கொடுக்கிறார்கள். முடிவு. மக்கள் நாயகன் இறுதியில் அவன் சாதாரண மனிதன் இல்லை என்பதை மக்கள் உணர்கிறார்கள். அவன் அவர்கள் குரல், அவர்கள் பாதுகாப்பு, அவர்கள் எதிர்காலம். அவன் பெயர் இனி அரவிந்த் அல்ல, அவன் பெயர் ஜனநாயகன். கடைசி காட்சி. ஒரு சிறிய குழந்தை தாயிடம் கேட்கிறாள், அம்மா, இவன் யார்? அம்மா புன்னகையுடன் சொல்கிறாள், அவன் ஒரு சாதாரண மனிதன்தான். ஆனா மக்களுக்காக போராடினான். அதனால்தான் இன்றைக்கு அவனை எல்லோரும் ஜனநாயகன் என்று அழைக்கிறார்கள். இந்த மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் buddies சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.